இந்த சின்ன பையன் போட்டிருக்க கண்ணாடி வழியா பார்த்தா முன் ஜென்மத்துல என்னவா இருந்தாங்கன்னு தெரியும். ஆக்சுவலா இந்த கண்ணாடி அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்னா, முன்னாடி நாள் நைட்டு இங்க ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கே தெரியாம அந்த கண்ணாடி கீழே விழுந்துடுது. இவனும் பாக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கேன்னு அவனும் அதை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில அந்த கண்ணாடி போட்டுட்டு அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது அவனுக்கு இந்த உலகமே வித்தியாசமா தெரியுது. அப்பதான் எதிர்க்க வர ஒரு பொண்ணை தெரியாம இடிச்சிடறான். அந்த பொண்ணு இந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது அவ பார்க்கவே வித்தியாசமா இருக்கா. இவனும் நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் பக்கத்துல இருக்க பையனை பார்த்து நீங்க பார்க்கவே அசிங்கமா இருக்கீங்கன்னு சொல்றான். அதுக்குள்ள இங்க வேற ஒரு பொண்ணு வந்து இவ கிட்ட பேச வரா. ஆனா இந்த பையன் அதை பார்த்துட்டு உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ஓடியே போயிடுறான். இவன் ஓடிட்டு இருக்கும் போதே இந்த கண்ணாடியை தொலைச்சவன் அவனை புடிச்சு என் கண்ணாடி எங்கடான்னு சொல்லி மிரட்டி கேட்கறான். இவன் உடனே அழ ஆரம்பிச்சிடறான். உடனே இவனை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த கண்ணாடியை போட்டு பாக்குறான். பார்த்தா இந்த பையன் ஒரு குட்டி பப்பியா தெரியறான். அப்பதான் இவனுக்கே தெரியுது போன ஜென்மத்துல இவனோட பப்பியா இருந்திருக்கிறான்னு. அதனாலதான் இவன் சுத்தி சுத்தி வரான்னு சொல்லி இவனு கூடவே கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனோட ஃப்ரெண்டாவே ஆயிடுறான்.